ஓகே ஃபைன். நம்ம யூனிட் 6ல் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகளை நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் பூலித்தேவரை பார்த்தோம், கட்டபொம்மனை பார்த்தோம், மருது பாண்டியர்களை பார்த்தோம். அதன் பிறகு ஒரு புரட்சிகர பெண்ணை பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அவங்க தான் யாருன்னு சொன்னால் வேலு நாச்சியார். ஓகேங்களா? அவங்க ஆங்கிலேயருக்கு எதிராக எப்படி கிளர்ச்சி செஞ்சாங்க அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? வேலு நாச்சியாரை பொறுத்த வரைக்கும் அவருடைய காலகட்டம் 1730 1796. இவருடைய அப்பா பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தோடைய மன்னர் தான். ஓகேங்களா? ராமநாதபுரத்தோடைய மன்னர் தான் இவருடைய அப்பா. அவர் பேர் பார்த்தீங்கன்னா செல்லமுத்து சேதுபதி. அவங்களுடைய அம்மா பேர் பார்த்தீங்கன்னா சக்கந்தி முத்தாத்தாள். ஓகேங்களா? இதெல்லாம் கொஞ்சம் ஜஸ்ட் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. ஓகே, இவங்களுக்கு பல மொழி புலமை இருந்தது. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாய்மொழி, அவங்களுடைய தாய்மொழி தமிழ் தான். தமிழ் தெரிஞ்சிருந்தாங்க, ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, உருது. ஓகேங்களா? இதோடைய மொழியோடைய இம்பார்ட்டன்ஸ்லாம் பின்னாடி நம்ம சொல்லலாம். அவங்களுக்கு மொழியெலாம் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. ஓகேவா? ஓகே, அதே போல் இவங்க ஒரே ஒரு பெண்மணின்றதால, அதாவது பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதிக்கு ஒரே மகள் இவங்க. அதனால் ஆண்களைப் போலவே நல்ல நிறைய வித்தைகளை வந்து இவங்க கற்று வச்சுருந்தாங்க. அதில் முக்கியமாக சொல்லப்போனால் சிலம்பம் சுற்றுறது, குதிரை ஏற்றம், வால் பயிற்சி, வில் பயிற்சி, இதெல்லாம் இவங்க கற்று வச்சுருந்தாங்க. ஓகேங்களா? ஆண்களைப் போலவே அனைத்து விதமான கலைகளையும் இவங்க கற்று வச்சுட்டு இருந்தாங்க. இவருடைய கணவர் பார்த்திங்கன்னா யாரும் இல்லை, சிவகங்கையோடைய மன்னர் முத்து ஒடுகுநாதர். முத்து ஒடுகுநாதரை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம மருது பாண்டியர்களையும் நம்ம இவரை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அவரை தான் இவங்க திருமணம் செஞ்சுக்கிறாங்க. எத்தனை வயசில்? 16 வயசில் முத்து ஒடுகுநாதருக்கும் வேலு நாச்சியாருக்கும் திருமணம் நடக்குது. ஓகேங்களா? இவங்களுடைய மகள் தான் பார்த்தீங்கன்னா வெள்ளச்சி நாச்சியார். வேலு நாச்சியாருடைய மகள் பேர் பார்த்தீங்கன்னா வெள்ளச்சி நாச்சியார். ஓகேங்களா? ஓகே, வேலு நாச்சியாருக்கு அமைச்சராக இருந்து பணியாற்றியவர் யாருன்னு சொன்னால் தாண்டவராயர். ஓகேங்களா? அமைச்சர் யாருன்னு சொன்னால் தாண்டவராயர். தளபதிகளாக இருந்தது யாருன்னு சொன்னால் மருது பாண்டியர்கள். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து கூற்று காரணத்தில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பொறுத்துகளும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. அமைச்சர் பார்த்திங்கன்னா தாண்டவராயர், தளபதிகள் பார்த்திங்கன்னா படை தளபதிகளாக இருந்தவங்க பார்த்திங்கன்னா மருது பாண்டியர்கள். ஓகேங்களா? ஓகே, ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேலு நாச்சியார் தான். ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் தாங்கி போராடிய முதல் பெண் யாருன்னு சொன்னால் வேலு நாச்சியார் தான். ஓகேங்களா? ஓகே, தமிழர்களால் வீர மங்கை அப்படின்னு சொல்லியும் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லியும் இவங்களை அழைக்கிறாங்க. தமிழர்களால் வீரமங்கை அப்படின்றோம், தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லியும் இவங்களுக்கு பட்டமளிப்பு தராங்க. சரிங்களா? அதாவது பாராட்டு தெரிவிக்கிறாங்க. ஓகே, 1772 காளையார் கோவில் போர் நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். அந்த காளையார் கோவில் போரில் வேலு நாச்சியாருடைய கணவர் பார்த்திங்கன்னா முத்து ஒடுகுநாதரும், ஆற்காடு நவாப்பு லெப்டினன்ட் பான்சோர், அதாவது பார்த்திங்கன்னா முத்து ஒடுகுநாதருக்கு எதிராக யார் இருக்கிறாங்க? ஆற்காடு நவாப்பும் கம்பெனி படை தளபதி பார்த்தீங்கன்னா லெப்டினன்ட் பான்சோர். இது நல்லா முக்கியமாக தெரிஞ்சு வச்சுங்க. லெப்டினன்ட் பான்சோர். காளையார் கோவில் போரில் வந்து ஈடுபட்ட ஆங்கிலேய தளபதி யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா லெப்டினன்ட் பான்சோர். ஓகேங்களா? ஆற்காடு நவாப்பும் ஹெல்ப் பண்ணுறார். இந்த போரில் 1772 நடந்த இந்த காளையார் கோவில் போரில் யார் இறந்துறது? முத்து ஒடுகுநாதர் தோல்வி அடைஞ்சு இறப்பு தழுவுகிறார். சரிங்களா? ஓகே, அதன் பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னால் வேலு நாச்சியார் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு திண்டுக்கல் கோட்டைக்கு போயிட்டு தஞ்சம் புகுந்துடுறாங்க. திண்டுக்கல் கோட்டையிலேயே அவருக்கு ஆதரவு தந்த மன்னரை வந்து அவருக்கு ஆதரவு தந்தவர்களை வச்சு அங்கேயே அவங்க ஆலோசனை கூட்டத்தை நடத்துகிறாங்க. சரிங்களா? திண்டுக்கல் கோட்டையில் தான் தங்கியிருக்கிறாங்க. அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா பயிற்சியும் அளிக்கிறாங்க. தன்னுடைய வீரர்களுக்கு பயிற்சி எங்கே அளிக்கப்பட்டது? திண்டுக்கல் கோட்டையில் தான். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆலோசனையும் மேற்கொள்கிறாங்க. தன்னுடைய அமைச்சர்கள் மூலமாகவும் தன்னுடைய தளபதிகள் மூலமாகவும் ஒரு ஆலோசனையை திண்டுக்கல் கோட்டையில் நடக்குது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஹைதர் அலி கிட்ட உதவி கேட்கலாம்
அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்ணுறாங்க. ஹைதர் அலியை பார்த்தீங்கன்னா உருது மொழியும் தான் அவங்களுடைய லாங்குவேஜ். அதனால் வேலு நாச்சியார் என்ன செய்கிறாங்க, உருது மொழியிலேயே தன்னுடைய பிரச்சனைகளையும் அவங்க எப்படி ஆங்கிலரை எதிர்க்க போகிறாங்கன்ற திட்டத்தையும் கடிதத்தின் மூலமா யாருக்கு தெரிவிக்கிறாங்க, ஹைதர் அலிக்கு தெரிவிக்கிறாங்க. ஓகேங்களா. உருது மொழியில் லெட்டரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன ஹைதர் அலி ரொம்ப உற்சாகமாயிறார், உதவுறதுக்கும் முன் வரார். ஓகேங்களா. அந்த கடிதத்தில் பார்த்தீங்கன்னா 5000 குதிரைப்படை வீரர்களையும் 5000 காலாட்படை வீரர்களையும் பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார் கேட்குறாங்க. ஹைதர் அலிக்கும் ரொம்ப குஷி ஆயிடுச்சு. ஓகேங்களா. அவர் இம்ப்ரெஸ் ஆகிட்டார், அந்த லெட்டர் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலரை எதிர்க்கிறதுல இவரும் ஒருத்தராக இருந்தார். அதனால் அவங்களுக்கு ஈஸியாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன் வந்துடுறார். அதனால் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், திண்டுக்கல் கோட்டையில் இருக்கிற படைத்தளபதி சையது, திண்டுக்கல் கோட்டையில் இருக்கிற படைத்தளபதி பேர் என்ன, சையது. அந்த சையதுக்கு என்ன ஒரு ஆணை ஒன்று பிறப்பிக்கிறார், இராணுவ உதவிகளை வேலு நாச்சியாருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா. ஓகே, ஹைதர் அலி ஹெல்ப் பண்ணியாச்சு. அப்போ வேலு நாச்சியார் என்ன செய்கிறாங்கன்னா, ஆண்கள் படை பிரிவுக்கு மருது பாண்டியர்களையும் பெண்கள் படை பிரிவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குயிலி அப்படின்றவங்களையும் நியமிக்கிறாங்க. ஆண்கள் படைகளுக்கு மருது பாண்டியர்களும் பெண்கள் படைக்கு குயிலியும் நியமிக்கிறாங்க. ஓகேங்களா. முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஒரு சென்டிமெண்ட்டாக ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவருடைய கணவர் இறந்த இடம் பார்த்திங்கன்னா காளையார் கோவில். அதனால் காளையார் கோவிலை தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மீட்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க திட்டம் போடுறாங்க. அதுபோலயே அவங்க காளையார் கோவிலை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மீட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சிவகங்கையை வந்து மீட்கிறதுக்கு ஒரு நாளை தேர்வு செய்கிறாங்க. அது எந்த நாள்னு பார்த்திங்கன்னா விஜயதசமி. ஓகேங்களா. விஜயதசமி நாள் தான் அவங்க தேர்வு பண்ணுறாங்க. ஏன்னு சொன்னால், அந்த விஜயதசமி நாளில் கோட்டைக்குள்ளே போக முடியும். யாரால் மட்டும் போக முடியும்னு சொன்னால், பெண்களால் மட்டும்தான் போக முடியும். பெண்களுக்கு மட்டும்தான் கோட்டைக்குள்ளே அனுமதி. ஓகேங்களா. விஜயதசமிக்கு முதல் நாளே, விஜயதசமி நாளைக்குன்னு சொன்னால் இன்றைக்கி என்ன செய்கிறாங்கன்னா படையை திரட்டிக்கிட்டு புறப்படுறாங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் ஒரு திட்டமிடலும் வச்சுருக்குறாங்க. குயிலியை பார்த்திங்கன்னா தற்கொலை படை தாக்குதலுக்கு ஒரு தயார்படுத்துகிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா குயிலி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த அரண்மனைக்குள்ளே ஒரு பெண்கள் வேடம் விட்டு மாரி போயிடுவாங்க. அதில் வந்து ஆயுதங்கள்லாம் மறைச்சி எடுத்துகிட்டு உள்ளே போயிடுவாங்க, கோட்டைக்குள்ளே போயிடுவாங்க. அங்கே போயிட்டு அங்கே ஆயுதங்கள் இருக்குது பார்த்திங்களா, ஆங்கிலேயருடைய ஆயுதங்கள், அதை வந்து எரிக்கிறது தான் இவங்களுடைய திட்டம். சரிங்களா. அப்போது குயிலி என்ன செய்கிறாங்க, ரொம்ப அர்ப்பணிப்போட தன்னைத்தானையே எரித்து ஆங்கிலேயருடைய ஆயுத கொட்டியில் எரிச்சிடுறாங்க. ஓகேங்களா. எரிச்சிட்ட பிறகு வெடிபொருட்களும் ஆயுத கிடங்குகளும் தீ பற்றி எரியுது. உடனே வெளியிலிருந்து சிக்னல் கேட்டு வேலு நாச்சியாருடைய படை உள்ளே போயிட்டு சிவகங்கையை 1780 மீட்டுறாங்க. 1780 பார்த்திங்கன்னா சிவகங்கை மீட்கப்பட்டது. ஓகேங்களா. அதே போல் இந்த வெற்றிக்கு பின்னாடி நிறைய சுவாரஸ்யமான தகவலும் இருக்குது, அதுமாரி துயரமான சம்பவங்களும் இருக்குது. ஓகேங்களா. வேலு நாச்சியாரை பற்றி ரகசியம் சொல்ல மாட்டேன், ரகசியத்தை வந்து சொல்ல மாட்டேன்னு சொன்ன ஒரு பெண்ணை வந்து ஆங்கிலேய அரசு கொலை பண்ணுது. அந்த பெண் தான் யாருங்க, உடையாள். சரிங்களா. உடையாள் தான் பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியாரை பற்றிய தகவலை வெளியே சொல்ல மாட்டாங்க. இவங்க வந்து கைது செய்யப்படுறாங்க. ஆனால் ஆங்கிலேயர்களை எவ்வளவோ வற்புறுத்தி கேட்டியும் இவங்க வந்து இந்த உடையாள் பார்த்திங்கன்னா அவங்க ரகசியத்தை சொல்ல மாட்டேன்றாங்க. அதனால் ஆங்கிலேய அரசு இவங்களை கொன்னுடுது. ஓகேங்களா. அதே போல் ஜான்சி ராணின்னு ஒரு கேரக்டர் நம்ம இந்திய தழுவிய ஒரு போராட்டத்தில் நம்ம பார்ப்போம். அவங்களுக்கு முன்னாடியே ஆங்கிலேயரை எதிர்த்தவங்க யார், வேலு நாச்சியார். ஓகேங்களா. ஜான்சி ராணிக்கு முன்னாடியே ஆங்கிலேயரை எதிர்த்த பெண்மணி யாருங்க, வேலு நாச்சியார். அது மட்டும் இல்லாமல் அந்த வேலு நாச்சியார் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்தில் காளையார் கோவில் போராட்டத்துக்கு பிறகு தப்பிச்சுக்கு திண்டுக்கலுக்கு வந்திருப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த விருப்பாட்சியில் கோபாலநாயக்கர் பாதுகாப்பில் 8 ஆண்டுகள் பார்த்திங்கன்னா தஞ்சம் அடைஞ்சிருப்பாங்க. ஒரு சில புத்தகங்களில் பாதுகாப்பு அளித்தவர் கோபாலநாயக்கர்னு சொல்லியிருக்காங்க, ஒரு சில புத்தகங்களில் ஹைதர் அலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் ஹைதர் அலி எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. சரிங்களா. ஓகே, நம்ம வந்து ஆப்ஷனை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும் இந்த மாதிரி கான்ட்ரவரியான பிரச்சனை டைம்லாம். ஓகேங்களா. ஓகே, அதே மாதிரி இந்த மாதிரி சிவகங்கையை மீட்ட பிறகு சமரச உடன்படிக்கையின்படி வேங்கன் பெரிய உடைய தேவர், வேங்கன்
பெரிய உடைய தேவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சிவகங்கையோடைய அரசராக ஆகிறார். வேங்கன் பெரிய உடைய தேவர். இதெல்லாம் முக்கியம். ஏன்னா நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து சரியாக பார்க்கவே மாட்டீங்க. ஆனால் இதை கேட்டுட்டு போயிடுவாங்க. வேங்கன் பெரிய உடைய தேவர், அதாவது வேலுநாச்சியாருக்கு பிறகு அங்கே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது வேலுநாச்சியார் இருக்கிற காலகட்டத்திலே இவர் வந்து சிவகங்கையோடைய அரசராக ஆகிறார். இவர் யாரும் இல்லை, வேலுநாச்சியாருடைய பொண்ணு இருக்காங்க இல்லையா, வெள்ளச்சி நாச்சியார், அவங்களுடைய கணவன் தான் இந்த வேங்கன் பெரிய உடைய தேவர். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் 1790 1780 சிவகங்கையை மீட்டுறாங்க. 1790 காலகட்டத்தில் இந்த வெள்ளச்சி நாச்சியார்னு சொல்லக்கூடியவர் சந்தேகத்திற்கு இடமான இடத்துல மரணம் அடைஞ்சிருக்கிறார். சரிங்களா? ஓகே. அதன் பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, 1700 இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் 1783 1780 சிவகங்கை மீட்கப்பட்டது வேலுநாச்சியாரால். 1783 திரும்ப ஒரு டைம் ஆங்கிலேயர் என்ன பண்ணுறாங்க, படையெடுப்பு செய்கிறாங்க. ஆனால் இந்த படையெடுப்பை முறியடித்தது யாருன்னு சொன்னால் மருது பாண்டியர்கள். ஓகேங்களா? ஓகே. அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் 1796 வேலுநாச்சியார் பார்த்திங்கன்னா நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறாங்க. சரிங்களா? அதன் பிறகு அதனுடைய பொறுப்புகளை யார்கிட்ட கொடுத்துட்றாங்க, மருது பாண்டியர்கிட்ட ஒப்படைச்சிட்றாங்க. சரிங்களா? ஓகே. இதுதான் வேலுநாச்சியார் சகாப்தம் ஸ்டார்ட் பண்ணி கடைசியில் மருது பாண்டியர்கிட்ட அந்த ஆட்சி வந்து ஒப்படைக்கப்படுது. ஓகேவா? வேலுநாச்சியாருக்கு 2 உளவாளிகள் வந்து இருந்தாங்க. அந்த 2 உளவாளிகள் தான் உடையாள்னு ஒரு கேரக்டர் நம்ம பார்த்தோம், குயிலின்றவங்களையும் பார்த்தோம். குயிலின்றது பெண் படைக்கு தளபதியாக இருந்தவங்க, தன்னை கொளுத்திக்கிட்டவங்க. சரிங்களா? ஆயுத கிடங்க துவம்சம் பண்ணவங்க, ஆங்கிலேயருடைய ஆயுத கிடங்க துவம்சம் பண்ணவங்க யார், குயிலி. உடையாள் பார்த்திங்கன்னா அவங்கள பற்றின ரகசியத்தை காட்டி கொடுக்காம இருந்தாங்க. சரிங்களா? நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், நிறைய மன்னர்களும் பக்கத்தில் இருக்கிற ஆட்களே வந்து காட்டி கொடுத்து தான் பூலித்தேவர், கட்டபொம்மன், மருது பாண்டியர்கள் போன்றவங்களாம் உயிரை வந்து விட்டாங்க. இல்லைனா அவங்க ஜெயிச்சுட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஆனால் பெண்மணியாக இருந்தாலும் கூட உடையாள் போன்றவர்கள் தன்னுடைய தலைவியை காக்கிறதுக்காக ரகசியத்தை கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. அதனால தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் வேலுநாச்சியார் இவங்களுக்கு நடுகள் வழிபாடு நடத்துவாங்க. சரிங்களா? உடையாளுக்கு நடுகள் வழிபாடு நடத்துவாங்க. சரியா? ஓகே. அது மட்டும் இல்லாமல் இந்த விருபாட்சியில் வந்து தங்கியிருந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த பாளையக்காரர் பார்த்திங்கன்னா கோபால நாயக்கர். இது ஏற்கனவே நம்ம வந்து நிறைய இந்த கூட்டமைப்புகளில் இவர் பேரை வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இவரை பற்றி சில தகவல்களை பற்றி நம்ம பார்க்கலாம். இவர் திண்டுக்கல் கூட்டமைப்புக்கு தலைவராக இருக்கிறார். சரிங்களா? பிற்காலத்தில் தலைவராக எதுக்கு இருக்கார், திண்டுக்கல் கூட்டமைப்புக்கு. அது மட்டும் இல்லாமல் இவர் கூட யாரெல்லாம் ஆதரவு தெரிவித்தாங்கன்னா, மணப்பாறை லட்சுமி நாயக்கரும் தேவதானம்பட்டி பூஜை நாயக்கர். மணப்பாறை லட்சுமி நாயக்கர், தேவதானம்பட்டி பூஜை நாயக்கர்லாம் வந்து இவருக்கு பார்த்திங்கன்னா ஆதரவு தராங்க. சரிங்களா? இவர் வந்து நட்புவாக இருக்கார் யார்கிட்டன்னு சொன்னால் திப்பு சுல்தான் கூட. அதனால் திப்பு சுல்தான் ஒரு காலகட்டத்தில் என்ன செய்கிறாரு, இவருடைய அரண்மனைக்கு திப்பு சுல்தான் வந்து நட்பு குழுவை வந்து அனுப்பி வைக்கிறார். அந்த அளவுக்கு இவங்க நண்பர்களாக இருந்தாங்க. சரிங்களா? கோவையை மையமாக வச்சு கம்பெனியை எதிர்க்கலான்னு சொல்லிட்டு திட்டம் போடுறாங்க. அதன் பிறகு கட்டபொம்மனுடைய தம்பி ஊமத்துறை கூட நட்பு பாராட்டுறாரு. இவங்கெல்லாம் சேர்ந்து ஆங்கிலேயரை எதிர்க்கலாம்னு நினைக்கும் போது ஆனைமலையில் கடுமையான போரில் ஈடுபடுறாங்க. சரிங்களா? ஆனைமலை எந்த இடம்னா ஆனைமலையில் கடுமையான போர் நடக்குது. ஆனால் அதில் தோல்வி அடைஞ்சிட்றாங்க. 1801 தோல்வி அடைஞ்சிட்றாங்க. சரிங்களா? இதுதான் பார்த்திங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம இந்த வேலுநாச்சியாரை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? நீங்கள் புத்தகத்தை புரட்டி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அனைத்து விதமான தகவலையும் நான் இங்கேயே தந்திருக்கிறேன். 1க்கு 2 முறை நீங்கள் பார்த்துட்டு ஒரு டைம் அதன் பிறகு நீங்கள் புத்தகத்தை நீங்கள் வாசிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை பார்த்தே நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் புத்தகத்தை போய் பார்க்கணுன்னா அவசியம் இல்லை. ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.